இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில ஜாயின் பண்ண விரும்புறவங்க ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ள சேர்ந்துக்கலாம். அதுல உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோவில் போருட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸோட எபிசோட் 155 பார்க்க போறோம். மழை பெஞ்சிட்டு இருக்கும். மிட்சுகி நடந்து வரும்போது மிக்கசுகியை பார்ப்பான். அது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும். பார்த்தா அங்க ஒரு அடிபட்டு கிடப்பான். இது உன்னோட பூனையான்னு கேட்பான். மிட்சுகி நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறப்ப ப்ளீடிங் ஜாஸ்தியானனால மயங்கிடுவான். கண்ணு முழிச்சு பாக்குறப்ப மிட்சுகி இருப்பான். நீ என்ன மெடிக்கல் இன்ஜாவா என்னன்னு கேட்டுட்டு எந்திரிக்கும் போது மிட்சுகி எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்ட வச்சு பண்ணிருக்கேன்பா. அந்த பர்சன் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்பா. மிட்சுகி எனக்கு தேங்க்ஸ் பண்ண வேணாம், உங்க கூட இருந்துச்சு அந்த குட்டி பூனை, மிக்கசுகிக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கன்பா. அந்த பேரை கிட்ட ஜெர்க்கா இருப்பான். ஓ இந்த பூனை பேரு மிக்கசுகியான்ட்டு, என் பேரு சாமிடாரேன்பா. மிட்சுகி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க வார்மா ஃபீல் பண்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்பா. சாமிடாரே சீரியஸாவே நான் எதுக்கு அங்க அடிபட்டு கிடந்தேங்கிறத கேட்க போறது இல்லையான்னு கேட்பாரு. மிட்சுகி அதை பத்தில எனக்கு கவலை இல்லைன்ட்டு அதை பத்தி கேட்கணும்னு விரும்புறியான்னு கேட்பான். சாமிடாரே நீ வினோதமா இருக்கேன்ட்டு சிரிப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா மிட்சுகிஸ் ரெய்னி டேங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறமா மிட்சுகி மிஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சாமிடாரே ட்ரெஸ் அப் பண்றதை பார்த்துட்டு இப்ப பெட்டரா இருக்கேன்னு கேட்பான். சாமிடாரே ஆள் ஓகேன்னு சொல்றப்ப மிட்சுகி இங்கே கொஞ்ச நாள் இருக்கியா இல்ல உனக்குன்னு தங்கறக்கு இடம் இருக்கான்னு கேட்பான். சாமிடாரே லீஃப் ஹெட் பேண்ட பாப்பான். ஆக்சுவலா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ இங்கதான் ஒரு கம்பெனில வேலை செய்யறா, அவளை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தன்பான். மிட்சுகி எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க ஃப்ரெண்டுக்கும் தங்கச்சி இருக்கா, இந்த அண்ணனுக்கு மட்டும் தங்கச்சினாவே தனி பிரியம் இல்லையான்பான். சாமிடாரே பாசம் இல்லாமையான்ட்டு எந்திரிச்சு நின்னு, ஆனா நான் தான் ஒரு இறக்கம் இல்லாத அண்ணனா போயிட்டேன். என் தங்கச்சி எப்போ இங்க ஷிஃப்ட் ஆனாலோ அப்ப இருந்தே அவளை பார்க்க நான் இங்க வந்தது இல்லைன்பான். மிட்சுகி ஆனா இப்பனாவது வந்தேன்பான். சாமிடாரே ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்பான். கூடவே ஹெல்ப் பண்ண உனக்கும் நான் ஒரு கிராட்டிடியூட் கூட காட்டாம இருக்கனே, இன்னும் இறக்கம் இல்லாமன்பான். மிட்சுகி அதெல்லாம் பரவாயில்லன்பா, நான் உனக்கு சொல்லப்பா மிக்கசுகிக்கு சொன்னன்பான். இதுக்கப்புறம் பெட் ஷாப் கூட்டிட்டு போய் பெல்லாம் வாங்கி மாட்டி விடுவான். இது உனக்கு நல்லா இருக்குன்பான். இப்போ இது எங்க இருக்குன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம்லன்பான். மிட்சுகி ஆக்சுவலா இது என்னோட பூனை இல்லைன்பான். இங்க பாரு உங்ககிட்ட அது எவ்வளவு அட்டாச் ஆயிருக்குன்பான். சாமிடாரே மிட்சுகி உரசிட்டு இருக்கோம். மிட்சுகி உங்க கூட இருந்தான்பான். சாமிடாரேவையும் போய் உரசும். சாமிடாரே பூனைய உன்னோட கடமை உணர்ச்சி வேற லெவல் போன்ட்டு கொஞ்சிட்டு இருப்பான். இதை பார்த்த மிட்சுகி பூனை கூட நல்லா பழகுறியே, இதுக்கு முன்னால பூனை இது வளர்த்திருக்கியான்னு கேட்பான். சாமிடாரே இல்ல என் தங்கச்சி தான் வளர்த்திட்டு இருந்தா. கூடவே இந்த பூனை பேரை கேட்டு ஷாக் ஆனான்ல, என்னோட தங்கச்சி பேரும் மிக்கசுகி தான்பான். மிட்சுகி இது பெரிய கோஇன்சிடென்ஸ், உன் தங்கச்சி கிட்ட இதை நீ சொன்னா அவளோட முகம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறான்பான். சாமிடாரே கண்டிப்பா சொன்னா அவ சிரிப்பான்பான். பொருட்டோ சாரடா வருவாங்க மிட்சுகின்னு கத்திட்டு. சாமிடாரே சரி நான் அப்புறம் பாக்குறேன். மிட்சுகி மிக்கசுகி பாயின்ட்டு போவான். பொருட்டோ சாரடா அந்தால் யாருன்னு கேட்பாங்க. மிட்சுகி நான் இது இன்னொரு நாள் பார்த்தது, எனக்கும் மிக்கசுகிக்கும் ஃப்ரெண்டு, அப்புறம் மிக்கசுகியோட அண்ணன்பா. என்னது மிக்கசுகியோட அண்ணனான்ட்டு, சரி அதை விட்டு தள்ளு நம்மள கூப்பிட்டுருக்காங்கன்பா சாரடா. மிட்சுகி சரி போலான்பா. லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு டியூட்டி கொடுத்துருப்பாங்க டீம் 7க்கு. யாருக்குன்னு கேட்டா கனேக்கி கார்பரேஷனோட பிரசிடென்டான கனேக்கிக்குன்பாரு. சாரடா அந்த கம்பெனி காமினாரிமான் கம்பெனி போல ஒரு கெமிக்கல் கம்பெனி ஆச்சுன்பா. பூமா ரெய்னி டே கில்லரோட அடுத்த டார்கெட் அவராதான் இருப்பாருன்னு சந்தேகப்படுறான்பாரு. பொருட்டோ ரீசன்ட் நியூஸ்ல அதிகமா பாக்குறமே அவனான்னு கேட்பான். பூமா அந்த சீரியல் கில்லரே தான், அவனை பிடிச்சே ஆகணும், நம்மளோட ரெப்புடேஷனே இதை பொறுத்துதான் இருக்குன்பாரு. பொருட்டோ அதே தான், இந்த கொலைகள் நடக்கிறப்ப ரெய்னி டேவா இருந்திருக்கு, அதனாலதான் அதையே அடமொழியா வச்சிட்டாங்களான்னு கேட்பான். பூமா பாதிக்கப்பட்ட எல்லாத்தையுமே ஒரு தின் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட வச்சு கொண்டிருக்கான். மர்டர் வெப்பன் மிஸ்ட்ரியாவே இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நம்ம தேடுற ஆள் கண்டிப்பா ஷினோபியா தான் இருக்கணும்பாரு. சாரடா பாதிக்கப்பட்டவங்களோட டீடைல்ஸை பார்த்துட்டு இவங்களோட வயசு அப்புறம் அவங்க செய்யற வேலையெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா எல்லாரும் வெவ்வேறு வயசுல வெவ்வேறு ஆக்குபேஷன்ல இருந்திருக்காங்கன்பா. கொலைகள்ல கனெக்ஷன் இல்லைன்னு கேட்கும் போது பூமா நாங்க விசாரிச்சதுல ஒரு விஷயம் காமனா இருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னால கனேக்கி கம்பெனில ஒரு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு, நிறைய சேதம் ஏற்பட்டுச்சுன்பாரு. சாரடா அப்படின்னா இப்ப பாதிக்கப்பட்டவங்க அதுல சம்மந்தப்பட்டவங்களான்னு கேட்பா. பூமா அதேதான், இங்க செத்த எல்லாருமே அந்த கேஸ்ல ஒரு வகையில கனெக்ட் ஆனவங்கன்பாரு. பொருட்டோ ரீசன்ட் டைம்ஸ்ல அப்புறம் எதுக்கு ரெய்னி டே கில்லரால டார்கெட் பண்ணப்படுறாங்கன்னு கேட்பான். பூமா அதெல்லாம் தெரியல, ஆனா அந்த இன்சிடென்ட்ல கனெக்ட் ஆன ஒரே ஒரு ஆள் இப்ப மிச்சம் இருக்கிறது கனேக்கி மட்டும் தான்பாரு. மிட்சுகி அதனால தான் அடுத்த டார்கெட் அவருக்கு சான்சஸ் அதிகமா இருக்கான்னு கேட்பான். பொருட்டோ ரெய்னி டே கில்லரை புடிச்சிடலான்னு எந்திரிப்பான். பூமா நான் இப்ப அவர் வீட்டுக்கு தான் போறேன், நீங்க 3 பேர் என் கூட வாங்கன்பாரு. சரின்பாங்க. பூமா போய் கனேக்கி கிட்ட பேசி பாப்பாரு. அவர் எனக்கு செக்யூரிட்டிலாம் வேண்டாம், ரெய்னி டே கில்லர் எதுக்கு என்ன வந்து கொல்ல போறான், அதை
அதையும் தாண்டி யாராவது எனக்கு கார்ட் பண்ணணும்னா எங்கிட்ட இருக்க கார்ட்ஸே போதுமானவங்களா தான் இருக்காங்கன்னு ஃபூமா எக்ஸ்கியூஸ் கேட்டு வெளியே வந்துட்டு டீம் 7க்கு சிக்னல் பண்ணுவாரு. டீம் 7 புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரட்டா கார்ட் பண்ணுவாங்க. பொருட்டோ ஃபூமா என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுதான் நம்மள இப்படி சீக்கிரட்டா கார்ட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாரான்னு கேட்பான். சாரடா இந்த விஷயத்தை விளையாட்டா எடுத்துக்காத, கனைக்கு அவர் பண்றதை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. அப்புறம் அவரை கொல்றதுக்கு டார்கெட் வச்சு வரான்ல ரைனி டே கில்லரோ இல்ல எவனோ, இப்போதைக்கு அவன் தான் நம்மளோட டாப் பிரியாரிட்டின்பா. கோட்டோரோவே சொல்லியிருக்காருலன்பா. பொருட்டோ இந்த விஷயத்துல நம்ம பொறுப்பு எடுத்திருக்கோம், யாருக்கும் காயப்பட நான் விட மாட்டேன்பா. திடீர்னு பார்த்தா மழை வர ஆரம்பிக்கும். கனைக்கிய உள்ள தாட்டி விட்டு கார்ட்ஸ் கார்ட் பண்ணுவாங்க. இங்க ஒரு சஸ்பீஷியஸான பர்சன் வந்து நிப்பான். பொருட்டோ இன்னைக்கு அவன் வருவான் தானான்னு கேட்பான். சாரடா இங்க இருக்க கார்டன் எல்லா விஷயத்தையும் தாண்டி அவன் வந்துட்டானாங்கும் போது மிட்ஸ்கி என்னன்னாலும் சரி டார்கெட்டை போட்டே ஆகணும் தான் வருவானா இருக்குன்பா. மிட்ஸ்கி ஒருத்தன் ஓடி வரதை பார்த்துட்டு அங்கேன்பா. அந்த சந்தேகம் படும்படியான பர்சன் வர வர அவனை டார்கெட் பண்ணி பிடிக்க வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் புத்து புத்துன்னு வாங்கி விடுவாங்க. என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரியாது. கனைக்கு அவனை பார்த்ததுக்கு அப்புறமா பயந்து அலறிட்டு உள்ள ஓடுவாரு. அவன் பக்கத்துல அப்ரோச் ஆக பயத்துல கண்ணை மூடிட்டு யாரா நீ அவனான்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லைன்பான் கனைக்கு. ரைனி டே கில்லர் கனைக்கியோட வயிற்றுல அடிச்சு மட்டையாக்கி தூக்கிட்டு போவான். திடீர்னு பார்த்தா ஒரு குணாய் தாக்கும் தடுத்திருப்பான். பார்த்தா பொருட்டோ சாரடா வந்து நிப்பாங்க. பொருட்டோ உன்னால போக முடிஞ்ச தூரம் இவ்வளவுதான்பா. மிட்ஸ்கி ஸ்ட்ரெச்சிங் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி கனைக்கியை காப்பாத்திடுவான். ரைனி டே கில்லர் தப்பிச்சு போலான்னு பாக்குறப்ப மிட்ஸ்கி கனைக்கியை கொடுத்துட்டு அவன் சேஸ் பண்ணுவான். மல்டிபிள் ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக்ஸ் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா அதுகளும் பக்கத்துல போகாம பொத்து பொத்துன்னு விழுகுங்க. மிட்ஸ்கிக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும். ரைனி டே கில்லர் தண்ணியில குதிச்சு தப்பிச்சிருவான். தகச்சு போன மாதிரியே நிப்பான் மிட்ஸ்கி. அது என்ன மாதிரியான ஜுட்சு, என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப பொருட்டோ சாரடா வந்திருப்பாங்க. மிட்ஸ்கி தப்பிச்சு போயிட்ட விஷயத்த சொல்லவும் சாரடா உங்ககிட்ட இருந்தே தப்பிச்சு போயிருக்கானா, யாரா இவன்பா. பொருட்டோ எப்படியோ ஒன்று கனைக்கி பிரசிடென்ட்டை காப்பாத்தணுமே, இன்னும் இந்த விஷயத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனா டார்கெட் கனைக்கி தான்பா. மிட்ஸ்கி ஒரு மாதிரி சந்தேகத்தோட ஆத்த பார்ப்பான். அடுத்த நாள் மிட்ஸ்கி சாமிடாராவே மீட் பண்ணுவான். மிகாசுகியோட தங்கச்சியை பார்த்தே இல்லையான்னு கேட்கவும் போய் நின்று சத்தம் போட்டா. ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு இன்னைக்கு என்னன்னு சொல்லி கேட்டான்னு சொல்லும் போது மிட்ஸ்கி மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு நீ ஷினோபியான்னு கேட்பான். சாமிடாரே ஒரு கடத்துல இருந்தேன், ஆனா இப்ப இல்ல, முதல்ல சொன்ன வேலையெல்லாம் நாய் போல ஒபே பண்ணிட்டு செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ பூனைகள் போல கொஞ்சம் சுதந்திரமா இருக்குன்பான். இதுக்கப்புறம் நியூஸ் மீடியாஸ்ல ரைனி டே சீரியல் கில்லர் நியூஸ் போகும். மிட்ஸ்கி நீ ஷினோபியா இருந்தப்ப எந்த ஜுட்ஸ்ல ஸ்பெஷலா இருந்தேன்னு கேட்பான். சாமிடாரே எதுக்கு கேட்கறேன்னு கேட்கவும் கொஞ்சம் கியூரியஸா இருக்காதான்பா மிட்ஸ்கி. மிகாசுகி கத்தவும் சாமிடாரே பசிக்குதா என்னன்னு தடவி கொடுப்பான். மிட்ஸ்கி ஷினோபி வாழ்க்கை ஏன் வேண்டான்னு முடிவு பண்ணின்னு கேட்பான். சாமிடாரே உனக்கு என்னாச்சு, மத்தவங்க விஷயத்துல நீ மூக்க நுழைக்க மாட்டேன்னு நினைச்சன்பா. ஆமா இல்லன்பா மிட்ஸ்கி. சாமிடாரே எப்ப என் குடும்பத்துக்கு நான் அதிகமா தேவைப்பட்டனோ அப்ப அவங்க கூட இல்லாம போயிட்டேன், ஈவன் நான் இங்க வந்து லேட் ஆயிருச்சுன்பா. இதுக்கப்புறம் ஃபூமா டீம் 7 கிட்ட கனைக்கு நம்மள காடா இருக்க ஒத்துக்கிட்டாருன்பா. பொருட்டோ அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் ஒத்துக்காமே இருக்க போறாருன்பா. சாரடா கில்லர் வந்திருக்கானா ஏன் கொல்லாம அவரை தூக்கிட்டு போக பார்த்தான்ங்கிற சந்தேகத்தை வைப்பா. ஃபூமா அது இன்னும் மர்மமாவே இருக்கு. மிட்ஸ்கி கிட்ட தேடி போனவனோட ஜுட்சுவை பார்த்தேன்னு கேட்பான். மிட்ஸ்கி எனக்கு அதான் குழப்பமா இருக்குன்பா. பொருட்டோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஆக்ஷன்ஸ் அப்புறம் என்னன்னே தெரியாத ஜுட்சுவா, எனக்கு ஒன்னும் புரியலன்பா. சாரடா ஆனா 2 வருஷத்துக்கு முன்னால ஃபேக்டரி வெடிச்சதுல தானே இதெல்லாம் ஆரம்பிச்சது, அதை மறக்க முடியாதுலன்பா. ஃபூமா பிரசிடென்ட் கனைக்கு எதையோ மறைக்கிறாருன்பா. மிட்ஸ்கி எது காரணமா அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டுச்சுன்னு கேட்பான். ஃபூமா அந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்டோட மேற்பார்வையில இருந்தவங்களோட கவனக்குறைவாளன்பாரு. மிட்ஸ்கி இதுல சம்பந்தப்பட்டவங்களோட தகவல் இருக்கான்னு கேட்பான். ஃபூமா ஆமான்ட்டு டீடைல்ஸ் கொடுக்கவும் மிட்ஸ்கி அதை பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஒரு ஷினோபி பேட் நியூஸ்ன்ட்டு உள்ள வந்து கனைக்கு மிஸ் ஆயிட்டாருன்பா. என்னடா ஆச்சுன்ட்டு எல்லாரும் வந்து வெளியே பாக்குறப்ப இப்பதான் போலீஸ் போர்ஸஸ் சேர்ந்தவங்க சொல்லுவாங்க நம்ம தேடுற பர்சன் லீஃப் போலீஸ் போர்ஸஸ் சேர்ந்தவனோட்டவே வந்து 2 கார்ட்ஸா அடிச்சு போட்டு அவரை கடத்திட்டு போயிட்டதா சொல்லுவான். ஃபூமா ரைனி டேல மட்டும் தான் வந்து தாக்குவாங்கிற பிம்பத்துல நம்மள மாட்ட வச்சிட்டானேன்ட்டு எல்லாத்துக்கும் சர்ச் பண்றக்கு ஆர்டர் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுவாரு. சாரடா நம்மளும் போகணும்பா சரின்ட்டு போட்டு ஃபாலோ பண்ணுவான். மிட்ஸ்கி இது அப்படியா இருக்குமோன்னு யோசிப்பான். ரைனி டே கில்லர் கிரேவ் சைட்ல தூக்கிட்டு வந்து போட்டிருப்பான் கனைக்கு முழிச்சு பார்க்கவும் ரைனி டே கில்லர் முழிச்சுக்கிட்டியான்ட்டு இந்த கல்லறைக்கு முன்னாலே நான் உன்னை கொல்ல போறதா முடிவு செஞ்சுட்டேன்பா. மிகாசுகி அமாஷின்னு இருக்கும், இவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பான் கனைக்கு. ரைனி டே கில்லர் உன்னோட அவசர புத்தியால ஆப்போசிட் கம்பெனி எங்க ஒன்ன விட வளர்ந்துருமோன்னு என்ன ரிஸ்க் வரும்னு கூட தெரியாம அப்படி ஒரு ட்ராஜடியை கிரியேட் பண்ணிட்டேன்பா. கனைக்கு ரொம்ப பயப்படுவான். ரைனி டே கில்லர் சாக போறவங்க போய் சொல்ல மாட்டாங்கல்ல, ஆனா அவ நடந்த எல்லா விஷயத்துக்கும் தாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டா. ஆனா இந்த பக்கம் நீ இன்னும் நிறைய பணம் பார்த்த, உன் பேரும் உச்சத்துக்கு போச்சு இல்லையான்னு கேட்பான். கனைக்கு மன்னிச்சிருன்பா. ரைனி டே கில்லர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்காத, மிகாசுகி கிட்ட கேளுன்ட்டு ஹேண்ட் சைன்ஸ் பண்றப்ப மிட்ஸ்கி ஸ்ட்ரெச்சிங் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி தடுத்திருப்பான். இந்த இடத்துல தான் ஓவர் கோட் கல்டும் பார்த்தா சாமிடாரேவா இருப்பான். கனைக்கு ரொம்ப பயத்தோட மிட்ஸ்கி பின்னால ஓடி வந்து ஒழிச்சுக்குவான். மிட்ஸ்கி உன்னோட தங்கச்சி எங்க தானே புதைச்சிருக்காங்கன்னு கேட்பான். சாமிடாரே ஆமா, அப்புறம் நீ என்ன கண்டுபிடிச்சதுல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்பான். மிட்ஸ்கி அதுக்கு காரணம் ரெக்கார்ட்ஸ்ல உன் தங்கச்சி பேரை பார்த்தேன், அப்புறம் அவளோட கல்லறையோட லொகேஷனை பாத்தீங்க வந்தன்பான். சாமிடாரே நான் என் தங்கச்சியை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறப்பவே அவங்க இல்ல, அதுக்கு முன்னால எப்ப பார்த்தாலும் நான் என் மிஷனை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பேன், எவ்வளவு மோசமான அண்ணன்ல நானுன்னு கேட்பான். சாமிடாரே அதனாலதான் அவளோட வருத்தங்கள் மற்றதை போக்குறக்காக நான் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன்பான். மிட்ஸ்கி என்ன அவளோட ரெப்புடேஷனுக்கு எடுத்தவங்களை தேடி தேடி கொள்றதான்னு கேட்பான். சாமிடாரே உண்மையை சொல்லணும்னா நான் யாரையுமே கொல்லணுங்கிற நோக்கத்துல முதல்ல வரல, எனக்கு தேவையெல்லாம் உண்மை. மிகாசுகி எல்லாத்துக்கும் ஆபத்து தரக்கூடிய ப்ராஜெக்ட்ல எல்லாத்தையும் தள்ளக்கூடிய பர்சன் மாதிரிலாம் கிடையாது. ஆனா எப்ப நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டனோ அப்போ கூட அவனுக்கு கண்ணில் என்னால ஒரு கில்ட்டை பார்க்க முடியல. என் தங்கச்சிக்கு நடந்த விஷயத்துக்கு அவனுங்களை உயிரோட விட சொல்லி கெஞ்சுறானுங்க, எக்ஸ்கியூஸ் சொல்றானுங்க. செத்து போனவங்களை நினைச்சு ஒரு துளி இறக்கம் இல்ல அவனுங்களுக்கு. மிட்ஸ்கி அதுக்காகவா அவங்கள கொன்னேன்னு கேட்பான். சாமிடாரே ஆமா அதுக்காக தான் கொன்னேன், அப்புறம் அதுவும் அங்க இருக்கானே அவனை கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சிரும். இங்க பாரு மிட்ஸ்கி நீ ஒன்னும் டார்கெட் கிடையாது, நீ இதுல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். மிட்ஸ்கி நான் லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவன், அதுக்கு
கடமைப்பட்டிருக்கேன். நான் உன்னை இதை செய்ய விட மாட்டேன்பா. சாமிடாரே அதான பார்த்தன்பா. மிட்ஸ்கி நீ ஏதோ 2 கட்ட நிலையில மாட்டிருப்ப போலேன்பா. சாமிடாரே என்னடா சொல்றேன்னு கேட்பான். மிட்ஸ்கி நீ என்ன முதல் தடவை பார்த்தப்பவே என்ன லீவ் ஷினோபின்னு ரெகக்னைஸ் பண்ணிட்ட. கூடவே உன் தங்கச்சி நேம ரகசியமா கூட வச்சுக்கல. நீ ரிவெஞ்சுக்காக தான் அந்த விஷயத்த பண்றேன்னா அந்த தப்பை ஏன் யோசிக்காம பண்ண? நம்ம முதல் தடவை சந்திச்சுக்கிட்டப்போ உனக்கு காயம் பட்டுருந்துச்சு. 3வதா பாதிக்கப்பட்டவன் விஷயத்துல தானே இப்படி நடந்துச்சு. அப்போ ஒரு வேளை உனக்கு தயக்கம் ஏற்பட்டு ஸ்டாப் பண்ணிருப்ப. விக்டிம் உன தாக்கியிருப்பான். அப்புறம் உண்மை என்னன்னா நான் இப்ப இங்க இருக்கிறதுக்கு காரணங்கும் போது சாமிடாரே இப்போ நான் கான்பிடன்ஸாவே சொல்லுவேன். நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்குவேன். இங்கேயே கொன்னு புதைச்சிருவேன். அவ்வளவுதாங்கும் போது மழை பெய்யும். சாமிடாரே உனக்கு என் ஜுட்சுவும் வேற தெரியாதுன்ட்டு வாட்டர் ஸ்டைல் நீடில்ஸ் ஆஃப் ஃபாலிங் ரெயின் பண்ணுவான். மிட்ஸ்கி அதை சிம்பிளா தட்டி விடவுமே சாமிடாரே ஷாக் ஆவான். இதுக்கு அடுத்து மிட்ஸ்கி ஸ்னேக் லைட்னிங் யூஸ் பண்ணி தாக்குவான். சாமிடாரே பக்கத்துல போறப்ப அப்ப என் ஜுட்சு என்னங்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்பான். மிட்ஸ்கி ரொம்ப அல்ட்ரா தின்னான சக்ரா நீடில்ஸ விழுகிற மலை துளிகள்ல சேர்த்தி தானே அட்டாக் வைக்கிற. போன தடவை நீ தாக்குனப்பவே நான் பார்த்துட்டேன். அதான மலையில உனக்கு அட்வான்டேஜா போகுதுன்பான். கீழே வந்து உன்னோட சந்தேகத்துல என்னால உணர முடிஞ்சனால தான் என்னால அதை பண்ண முடிஞ்சதுன்பான். சாமிடாரே இப்ப என்னோட காயம் கொஞ்சமா தான் வலிக்குது. ஆனா இப்பவும் சீரியஸா உன்னை கொன்னுட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் பாக்குறேன்பான். அவனோட தங்கச்சி நன்மைக்காகன்னு சொல்லி மிட்ஸ்கி வேணாங்கிற மாதிரி தலையாட்டும் போது சாமிடாரே ஜுட்சு பண்ணுவான். மிட்ஸ்கி மேல பற்றுங்கிற பயத்தோட தான் திரும்பி பார்ப்பான். கண்ணையே மூடி இருப்பான். அட்டாக் பட்டாலும் பரவாயில்லைன்னு. சாமிடாரே மேலேயே தான் பட்டிருக்கோம். தன்னைத்தானே தாக்கிக்க தான் பண்ணிருப்பான். என் மிகசுகிக்கு பெஸ்ட்டை கொடுத்துருன்னு கையை நீட்டும் போது அப்படியே மயங்கி இருப்பான். மிகசுகி பூனை வந்து அவனை லிக் பண்ணும். மிட்ஸ்கி நான் அவனை சாக விட மாட்டேன்பான். அடுத்த நாள் பொருட்டோ நியூஸ் பார்த்துட்டு கொண்டிருக்கப்ப சாரடா வந்துட்டு மிட்ஸ்கியை பார்த்தியான்னு கேட்பா. இல்ல ஃபர்ஸ்ட் அங்க போயிருப்பானா இருக்குன்பான். சாரடா என்னதான் அவன் உயிரை காப்பாத்தினாலும் கோமால இருந்து எந்திரிப்பானா இல்லையாங்கிறத சொல்ல முடியாதுன்ட்டாங்களேன்பா. நியூஸ்ல 2 வருஷத்துக்கு முன்னால நடந்த கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் கேஸை ரீஓபன் பண்ண போறதா சொல்லுவாங்க. மிட்ஸ்கி சாமிடாரேவை பார்த்துட்டு நான் அப்புறம் வரேன்ட்டு கிளம்புவான். மிகாசுகிக்கு ஒரு பெல் வாங்கி கொடுத்துருப்பான் இல்லையா, அதை அவன் கையில கட்டி விட்டுருப்பான். மிட்ஸ்கி கிளம்புனதுக்கு அப்புறமா பெல் சவுண்ட் கேட்கற மாதிரி வச்சிருப்பாங்க. இதை ஒரு ஓப்பன் எண்டிங்காக விட்டுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மொத்த கதையுமே. லைக் இப்போ இந்த பெல் சவுண்ட் கேட்டு அவன் கோமால இருந்து எந்திரிச்சிட்டான்னு நினச்சிங்கன்னா எந்திரிச்சிட்டான். இல்லை ஜஸ்ட் அது காற்று கசஞ்சிருக்கலாம்னு நினச்சா அது காற்று கசஞ்சிருக்கலாம். நீங்கள் என்ன நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ தான் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். கரண்ட் ஆஃப் பண்ணி விளையாண்டுருக்காங்க. அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது. இதுக்கு அடுத்து ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் வேலையை பார்க்குறாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஐ கான்ட் ஸ்டே இன் மை ஸ்லிம் ஃபார்ம்ங்கிற எபிசோட் தான் பொருட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க. சோச்சோ.